program is called Svairalapam. We are not a Vidwan. We are a sannyasi. லௌகீகத்திலேயும் நாஸ்திகத்திலேயும் தான் இருக்கும் இருந்தோம். ஸோ சுவாமிக்கு பெரிய பஸ் இருக்கு, நிறைய பஸ்ஸில் சுற்றலாம், நிறைய தேசத்தை எல்லாம் பார்க்கலாமேங்கிற ஒரு எண்ணத்தால் தான் கிளம்பிடும். என்னுடைய அந்திம சம்ஸ்காரம் இவர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். பின்ன சன்னியாசம் வாங்கி ஏற்பாடு எப்படி பண்ண முடியும் அது எனக்கு தெரியாது. எம்பெருமானாருக்கு நான் பண்ணுறச்சு இன்னொரு 1000 ஆண்டு இருக்கிறா போல ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணுமே தவிர சர்வ் ஆல் பீயிங்ஸ் ஆஸ் சர்வீஸ் டு காட். அடியோங்கள் செய்து வரும் இந்த தொண்டிலே நீங்களும் பங்கு பெற நினைத்தால் உங்களுக்கு விருப்பமுள்ள தொகையை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்க்ஸ் மூலமாக செலுத்தலாம். வேறு விதமாக உதவ வேண்டும் என்று நினைத்தால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மூலமாக தொடர்பு கொள்ளவும். அடியேன் ராமானுஜதாசன். சுவாமி அடியேன் ராமானுஜதாசன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். அடியேன் ராமானுஜதாசன். அடியேன் சுவாமி, இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்வைராலாபம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் சுவாமி. திஸ் program is called Svairalapam. Basically free talk that we want to do with various scholars. It is our great saubhagyam that we have Devarir on this podcast today. Actually, we were having a series called Know Your Vidwan, where we give an introduction to various scholars, like in our Shri Vaishnava Sampradaya. So, as part of that, we want to know about Devarir today, Swami. Yeah, we are not a Vidwan. We are a sannyasi. Adiyan. Right. Adiyan. So, the first question will be, how was Devarir's childhood? During Devarir's childhood, how was Pedajiyar Swami's influence over Devarir and all Swami? Childhood, we were in Rajamahendri. We initially studied in a Oriental school called Gautami Vidyapetham, which was a very famous school. நாங்கள் அங்கே படித்தோம், சில நாள் அங்கே இருந்தோம். அங்கே இருக்கிற நாளிலே பெரிய சுவாமியை பற்றி அவ்வளவும் தெரியாது. சுவாமி ராஜமகேந்திரி வரதும் கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் அந்த நாளிலே அவர் ஸ்ரீராம மகாக்கிரத்து என்கிற ஒரு காரியம் பண்ணுறதுக்காக நார்த் சைடுக்கு எழுதியிருந்தார். அந்த நார்த் சைடு எழுதின பிறகு ப்ராபப்ளி ஒரு 2-3 இயர்ஸ் வரலும் அந்த பக்கமே வரலை. ஸோ நார்த், அப்புறம் நேபாள், அங்கே எல்லாம் முடிச்சுதான் அப்புறம் வந்தார். ஸோ தட் வாஸ் அவர் டைம் ஃபார் சைல்ட்ஹுட். ஸோ அதனால அவருடைய வைபவமோ அவருடைய காரியங்களை பற்றியோ அவ்வளவும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரலை. பட் அங்கே படிக்கிறது உண்டு. சம்பிரதாயத்திலே என்னென்ன இருக்கும், எப்படி இருக்கும் என்கிறது அவ்வளவு அந்த சமயத்தில் பரிச்சயமே கிடையாது. சுவாமி, அந்த சின்ன சைல்ட்ஹுட்ல சுவாமியோட ஏதாவது ஒரு நிகழ்ச்சி which influenced Devarir அந்த மாதிரி ஏதாவது உண்டா? No, actually absolutely we have no connectivity at all with Swamiji. அடியன் நாங்க சுவாமியை எப்பவும் சேவிச்சதும் கிடையாது. அவர் அங்கே ராஜமகேந்திரிக்கு வந்ததும் கிடையாது. நடுவில் 1-2 தடவை இருக்கலாம். பட் எங்களுக்கு அவரை சேவிச்சு அவருடைய பிரபாவத்தை தெரிஞ்சு கொண்டு இது நம்முடைய சம்பிரதாயம், நாம் இப்படி இருக்கணும் என்கிற ஒரு எண்ணமே அந்த சமயத்தில் இல்லை. ஸோ அந்த டிரான்சிஷன் எப்போ சுவாமி, அந்த லௌகிக வித்யிலேருந்து இந்த பக்கம்?
see, ஊரகாய் ஒன்று உண்டு இல்லையோ, ஊரகாய் தெரியுமா? அடியன். அந்த ஊரகாயில மாகாய்ங்கிறது ஒன்று, ஒரு 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 பிக்கிள். அது முதல்ல உப்புல போட்டுட்டு இந்த மாங்காய் ஊற வச்சு அப்புறம் அதை பிழிச்சு ரசத்தை தனியாக்கி வெயில்ல வச்சுடுவோம். அது டோட்டலா ட்ரை ஆற வரையிலும் வெயில்ல வச்சுடுவார். After totally dried, again they bring it back to the juice and then mix it up with some other ingredients and then they make that pickle. அந்த பிக்கிளுக்கு டேஸ்ட் ரொம்ப அழகா இருக்கும், பரிமளமா அவ்வளோ அழகா இருக்கும். So also we were, நாங்க ஒரே விதமான லௌகீகத்திலேயும் நாஸ்திகத்திலேயும் தான் இருந்தோம். அந்த சமயத்தில் ஒண்ணுமே தெரியாது, படிப்பு, அப்புறம் ஏதாவது ஒரு வீட்டு காரியங்கள் இருந்தால் அந்த காரியங்களை பண்றது. பட் அதுதான் லைஃபா இருந்தது. அண்ட் நாங்க 1975 அந்த வருஷத்துல சுவாமி ராமகர்த்துக்கள் முடிச்சுட்டு திருமலை யாகத்தையும் பண்ணி டெல்லி ஆல் இண்டியா வேதிக் கான்ஃபரன்ஸையும் முடிச்சுட்ட. அதுக்கப்புறம் சுவாத்தியாய ஞான யஜ்ஞங்கள் என்கிற ஒரு காரியத்தை ஆரம்பிச்சார். அதையும் 108 யாகங்கள் பண்ணணும் என்கிற ஒரு எண்ணத்தாலே அவர் 3வது யாகம் காக்கிநாடா என்கிற ஒரு இடத்துல பண்ணிருந்தார். அந்த சமயத்தில் நாங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ஹைதராபாத்ல இருந்தோம். அப்போ ஹைதராபாத்லேருந்து ராஜமகேந்திரி வந்தோம். நாங்க ஒரு விதமாக பார்க்க போனா ஒரு ஆஸ்திகமான ஒரு சிரத்தையும் கிடையாது, அது இல்லாமல் தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட் உண்டு. ஏதாவது காரியத்தை கையிலே வாங்கினா அது சரியான முறையிலே பண்ணி ஆகணும் என்கிற ஒரு கமிட்மெண்ட் ஒன்று இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணினா, அந்த சமயத்தில் சுவாமிக்கு யாகத்திலே பிரதிமை தேவைப்பட்டது. அந்த பிரதிமைகள் ராஜமகேந்திரில இருந்தது. ஸோ அப்போ அங்கே யாருமே கிடையாது, அடியந்தான் அங்கே இருந்தேன். ஒரு நல்ல வேலை. ஸோ அப்போ அங்கே இருக்கிறவ என்ன சொன்னா, இந்த பிரதிமை சுவாமிக்கு தேவை, நீர் போய் அவருக்கு கொடுத்துட்டு வரும் என்ன எங்களை அனுப்பிச்சார். அப்போ இந்த தாயார் இருந்தாள். அப்போ அந்த சமயத்துக்கு இன்னும் அடியனுக்கு உபநயன சம்ஸ்காரமே ஆகலை. ஸோ தாயார் ஒரு 3 வார்த்தை கேளு, நீங்க இந்த பிரதிமை கொடுக்க சுவாமி கிட்ட போறார் இல்லையா. ஸோ போன பிற்பாடு சுவாமியே ஒரு 3 கேள்வி கேளுங்கோ, ஓகே. ஸோ சாயங்காலம் நாங்க கிளம்பினோம். ஒரு பஸ்ஸு அது விட்டு போச்சு, ட்ரெயின். அது பாதி வழி வரையிலும் போய் இன்னொரு பக்கம் திரும்பி போறக்கூடிய ட்ரெயின். அது பாதியில எங்கேயோ ஒரு இடத்துல இறங்கணும். அங்கேருந்து மறுபடியும் யூ ஹேவ் டு டேக் சம் அதர் மீன்ஸ் அண்ட் வி ஹேவ் டு ரீச் தட் வில்லேஜ், தட் டவுன். ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் காக்கிநாடா இஸ் எ பிக் டவுன் அண்ட் வி ஹேவ் டு கோ லைக் தட். ஸோ அப்படியே நாங்கள் போனோம். சார் பஸ் விட்டு போனால் மறுபடியும் வாபஸ் போகிறதுங்கிற மனசுக்கு சரியாக தோன்றலை. ஸோ ஏதாவது பண்ணி அவசியம் போய் தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தாலே நாங்கள் ட்ரெயின் பிடிச்சிட்டோம். பாதியில் இறங்கினோம். அங்கேருந்து எப்படி போகிறது தெரியாது, இப்போ வெளியில் வந்தது கிடையாது. ஸோ பட் சம்ஹவ் வி ரீச்டு காக்கிநாடா. அண்ட் காக்கிநாடாவில் இவர் எங்கே இருக்காருங்கிறது கண்டுபிடித்துக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. சுவாமி எங்கே ஒரு இடத்துல எங்கே இருக்காங்கிறது நம்ம சரியான ஒரு ப்ரோக்ராம் படி இங்கே பஸ்ஸில் போனால் அங்கே யாராவது வருவா, ரிசீவ் பண்ணுவா. நாங்கள் அப்படி போகலை இல்லையா. ஸோ வி ஹேவ் நோ ஐடியா வேர் டு கோ, வேர் டு டெலிவர் அண்ட் ஹூ இஸ் த சுவாமிஜி அண்ட் வேர் ஹி வில் பி. இது ஒன்றுமே ஐடியா இல்லை.
இப்போதான் நமக்கு செல்போன் இருக்கு, டக்குன்னு அடிச்சு ஏதாவது கண்டுபிடிக்கலாம். பட் அப்போ அதையும் கிடையாது தானே. பட் இட் வாஸ் கிரேட் ஃபார்ச்சூன் ஐ கேன் சே. நாங்க வெளி காலம்பரை ஒரு 5 மணிக்கு ஒரு ஸ்மால் ரூம் ஒன்று இருந்தது. அந்த ரூம்ல சுவாமி உட்கார் இருந்து அவர் எதை எழுதிக்கிறார். ஸோ ஒருத்தர் வந்து எங்களை அங்கே கொண்டு போய் சுவாமி கிட்ட காட்டி, இவர் பிரத்திமே நமக்காக கொண்டு வந்திருக்கார் காட்டியிருக்கார். ஸோ நாங்கள் சாஷ்டாங்கம் பண்ணினோம். அது யாரும் பண்ண சொன்னா மேலே பண்ணினோம். ஸோ அவர் யாரை பார்த்தார், யாரு கலானான்னு சொன்னோம். என்ன சமாச்சாரம், நான் எங்கள் தாயார் கேட்ட சொன்னா ஒரு 3 வார்த்தை. கேட்கலாமா? எஸ். எங்கள் வீட்டில் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, கிரந்தங்கள் நிறைய இருக்கு. ஆனால் அது எங்களுக்கெல்லாம் உபயோகமாகாது, எங்களால் அது படிக்கவும் முடியாது. அதனால அது எங்கே கொடுக்கறது அந்த புஸ்தகங்கள்? இது கேட்க சொன்னான். ஓகே. ஸோ அந்த புஸ்தகங்களை பொறுத்த வரையிலும் அதுதான் கோபாலாச்சாரிய சுவாமிக்கு அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் அவரை கேளுங்கோ, அவர் சொல்லுவார். ஓகே. அப்புறம் வந்து அடியனுக்கு உபநயனம் பண்ணிக்கணும், எப்போ பண்றது என்கிறது கேட்க சொன்னார். ஏன்னா இப்போ தட்சிணாயனம் இல்லையா, இப்போ பண்ண மாட்டோம். உத்தராயணம் வந்த பிற்பாடு தானே பண்ணுவோம். இந்த ஹைதராபாத்லயே சிக்கிந்தராபாத் லட்சுமி நாராயண சன்னிதி ஒன்று இருக்கு, அங்கே நடக்க போறது. இங்கே வந்தா பண்ணிக்கலாம். அதையும் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரச்சனையை கொடுக்க சொன்னா அந்த பிரச்சனையை கொண்டு வந்து சனம் கொடுத்துட்டு இருக்கேன். சரி, சரி போலாமான்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே வந்துட்டேன். பட் வரச்சே சுவாமி ஏற்கனவே ராஜமகேந்திரில தங்கறதுக்கு முதல்ல ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ எங்களுக்கு சொன்னா நாங்க இன்னைக்கு சாயங்காலம் வருவோம், அங்கே நாங்கள் வரோம்னு சொல்லி அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லும் சொன்னாரு. ஸோ வி கேம் January 13th evening we returned. ஸோ அதுக்கு வந்தா சுவாமி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. சுவாமி ராத்திரி இப்போ 3 மணிக்கு வந்தார், வெள்ளிக்காலம் வரை 3 மணிக்கு தான் வந்தார். அடுத்த நாள் கோஷ்டி நடந்துருந்தது இங்கே ராமாஞ்சு கூட்டம் இருக்கு, அதுல கோஷ்டி நடக்கிறது. அந்த சமயத்துல சுவாமி சொன்னா எங்களுக்கு ஒரு ஸ்டெனோகிராஃபர் தேவை சொன்னாங்க. அப்படி எனக்கு இந்த ஸ்டெனோகிராஃபி உண்டு. ஸோ நாங்கள் போய் கேட்டேன், நான் ஸ்டெனோகிராஃபர் தான், ஸோ என்னை எடுத்துக்கிறீங்களா? ஸோ அவர் பார்த்தார். ஓகே, உங்கள் அம்மாவை கேட்டுட்டு வரோம், அவள் எஸ்ன்னு சொன்னால் வரலாம். ஸோ நாங்கள் போய் அம்மாவை கேட்டு வரத்துக்குள்ளே சொன்ன கிளம்பிட்டார். நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல பஸ்ஸை நிறுத்தியிருக்கார். அம்மா கேட்டோம், அம்மா சரி போகலாமான்னு சொன்னான். ஒரு 3 வேஸ்ட் இந்த பாக்கெட்டில் வச்சுட்டு உடனே ஓடி அந்த பஸ் கிட்ட வந்தோம். ஸோ சுவாமி இவரை எடுத்துக்கணுமா வேண்டாமா, ஏற்கனவே தைகிகமான ஒரு சம்பந்தமும் உண்டு. ஸோ இப்படி இருக்கரிச்சு நன்னா இருக்குமா? இப்போ கோபாலாச்சாரிய சொன்னா தைகிக சம்மதத்தை நமக்கு தேவையில்லை, இருக்கிற ஆள் காரியம் பண்றதுக்கு லாயக்கா இருந்தா நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்போ அனுப்பிச்சுடலாம். காரியத்தோட தான் சம்பந்தம், மற்ற சம்பந்தங்கள் நமக்கு இல்லையே. ஸோ அதனால பரவாயில்லன்னு சொன்னா உடனே சுவாமி சரி வரலாமன்னு சொன்னா பஸ்ஸில் தான் கிளம்பினோம். நேராக நடிகட்டபாலம் போகிறோம். ஃபர்ஸ்ட் அங்கே பாடசாலை ஆரம்பிச்சிருக்கார் சுவாமி. 75 January 15th அன்னைக்கு அங்கேருந்து நேராக நெல்லூர், தென் அங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், தஞ்சாவூர் திவ்ய தேசங்கள், அப்புறம் அங்கேருந்து ஸ்ரீரங்கம் அப்போ வரல. ஸ்ரீரங்கத்தை முதல்ல
அங்கே பக்கத்திலே போய் கேரளா திவ்யதேசங்கள், ஆழ்வார் திருநகரி திவ்யதேசங்கள், அந்த திவ்யதேசங்கள் எத்தனையும் கூட முடிச்சு ஸ்ரீரங்கம் வந்திருந்தார் சுவாமி. ஒரு 10 days ஆயிருக்கலாம். சுவாமிக்கு வந்து ஆல் இண்டியா டெம்பிள் ரெனோவேஷன் கமிட்டின்னு ஒன்று இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு டெம்பிள் பார்க்கறது, அந்த டெம்பிளுக்கு ஏதாவது ரெனோவேஷன்ஸ் இருந்தால் அந்த ரெனோவேஷனுக்கு வேண்டிய எஸ்டிமேட் தயார் பண்ணுறது, என்னென்ன காரியங்கள் பண்ணணும், சுவாமி தான் அதெல்லாம் சொல்கிறது. ஸோ என்னென்ன காரியம் பண்ணணும், எதுக்கு இவ்வளோ எஸ்டிமேட், இதுக்கு இவ்வளோ எஸ்டிமேட். த ஆப்ளிகேஷன் லைக் அதில் 3 பங்கு ஆக்கி, ஒரு பங்கு என்டோமெண்ட் கொடுக்கணும், ஒரு பங்கு இந்த கமிட்டி கொடுக்கணும், இன்னொரு பங்கு வந்து அது ஸ்தல லோக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் அவ தான் கலெக்ட் பண்ணி அந்த காரியத்தை நடத்தணும். அப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 84 திவ்ய தேசங்கள் ஒரே தடவை எல்லாம் சேவிச்சாச்சு. ஸ்ரீரங்கம் வந்தோம், ஸ்ரீரங்கத்தின் திருமலை வந்தோம். இதெல்லாம் முதல் தடவை நாங்கள் கிளம்புறது, முதல் தடவை தான் வெளியிலே. எதுக்காக வந்தோம் சுவாமி கிட்டான்னு சொன்னால், ஏதோ புண்ணியம் புருஷார்த்தம்ங்கிற ஒரு எண்ணத்தாலே நாங்கள் வரல. பெரிய பஸ் இருக்கு, எங்களுக்கு சுத்துறதுல கொஞ்சம் சிரத்தை உண்டு. ஸோ சுவாமிக்கு பெரிய பஸ் இருக்கு, சரி ஏதோ காரியம் பண்ணுறதுக்கும் அவர் கேட்டிருக்கார். சரி பஸ்ஸில் சுற்றலாம், நிறைய தேசத்தை எல்லாம் பார்க்கலாமேங்கிற ஒரு எண்ணத்தால் தான் கிளம்பினோம். அண்ட் வாட் ஹேப்பன்ட் வாஸ், he took to all the திவ்ய தேசஸ், எல்லா திவ்ய தேசங்களும் தரிசித்தோம். அப்புறம் திருமலை வந்து, திருமலை சுவாமி கல்கட்டா போயிருந்தால், நாங்கள் ஹைதராபாத் வந்தோம். தென் சுவாமி வந்த பிற்பாடு அங்கே உபநயனம் ஆச்சு. உபநயனம் ஆன பிற்பாடு அங்கே சந்தியாவனத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வாத்தியார் வந்து இருந்தார். ஸோ we were learning that, and because having acquaintance with Swamiji during all the tour, so we wanted to just do some kind of service there. And then Swamiji was performing the 4th Swadhyaya Jnana Yajna. Again, then 5th Yagam was a bigger Yagam with 108 kundas in Hyderabad exhibition grounds. So நாங்கள் அப்போ இருந்தோம். அண்ட் சின்ஸ் தென் ஆன் we were with Swamiji. ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு நாஸ்திகமான ஒரு ஐடியாலஜி தான் இருந்தோம். பட் சுவாமியோட இருக்கிறச்சே, சுவாமியுடைய ஒரு உபன்யாசாதிகள், அவர் பண்ணுற காரியங்கள் பார்த்து 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 அந்த கொஸ்டின்ஸ் கிரமமாக எல்லாம் உபசமனம் ஆயிடுச்சு. சரி, அப்போ அந்த சுவாமியோட தேவரி எழுந்தருளும் போது சுமார் என்ன திருநக்ஷத்திரம் இருக்கும் சொல்? ஐ திங்க் இட் வாஸ் 75 2019 இருக்கும். அடியன் சுவாமி, அதுக்கப்புறம் அந்த சந்நியாசாசிரம ஸ்வீகாரம், அதை ஒட்டி நடந்த நிகழ்ச்சிகள், அது which made Devari take the decision? We were with Swamiji during all the activities, யாகங்கள், மற்ற ஆஃபீஸ். எங்களுக்கு பொறுப்பு வந்து ஆஃபீஸ் பார்க்கறது. நாங்கள் இங்கே ஸ்ரீரங்கம் வந்தாலும் சுவாமி இங்கே 13 சவுத் உத்தரா ஸ்ட்ரீட்ல இருந்தார் இல்லையா? ஸோ அங்கே ஒரு ஆஃபீஸ் ரூம் ஒன்று இருக்கு. அடியனோட நிவாசம் இப்போ அந்த ரூமில் தான். ஸோ எப்போவுமே இந்த ஃபைல்ஸ் பார்க்கறது, இதை அதுக்கெல்லாம் ரிப்ளைஸ் கொடுக்கறது, அதான் பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் 2.5 years, 1977, இப்போது சுவாமி மேல்கோட்டையில் சுவாத்தியாய ஞானயஜ்ஞம் பண்ணிட்டு இருந்தார். 27th நினைக்கிறேன். அப்போது கோபாலாச்சாரிய சுவாமி ஒரு கடிதாஸ் எழுதியிருந்தார். அவரை உடனே அனுப்புங்கோ, அவருக்கு பாடம் சொல்லணும் என்கிற. ஸோ சுவாமி அப்படியே அனுப்பிச்சுட்டார் நெல்லியடிபாளையம். கோபாலாச்சாரிய சுவாமி அங்கே எழுதியிருந்தார். ஸோ தென் வி வர் வித் கோபாலாச்சாரிய சுவாமி ஸ்டார்டட் சம்பிரதாயத்தை பற்றி முமுக்ஷு படியிலேருந்து ஆரம்பித்து வரிசையாக ரகசிய கிரந்தங்களும் சொல்லி தந்தாள்.
அப்புறம் தர்க்க சங்கிரகத்தை ஆரம்பித்து அந்த கிரந்தங்களும், யதீந்திர மத தீபிகை ஆரம்பித்து சம்பிரதாய கிரந்தங்களும். ಸೊ ಗೋಪಾಲಾಚಾರ್ಯ ಸ್ವಾಮಿ ಸಂದ್ರೆ ಇದಕ್ಕರ್ಚೆ ಭಗವದ್ ವಿಷಯ ಮಾಡಿ, ஸ்ரீபாஷ்ய ಮಾಡಿ, கீதா பாஷ்யம் ಮಾಡಿ, வேதார்த்த சங்கிரகத்தையும் படித்து வச்சிருக்கார். சில காவியங்களும் சொல்லி தந்தார். ஸோ எங்களுக்கு அப்போது கார்த்தாலே 6 மணிக்கு கிளாஸ் ஆரம்பித்தா மத்தியானம் 12. எங்களுக்கு உட்கார்த்துக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும் அப்போது. பட் கோபாலாச்சாரிய சுவாமி அப்படி உட்கார்ந்தாருன்னா அவர் பாடம் முடிக்கிற வரலும் அப்படிதான். அப்படி பாடம் படிப்பு எல்லாம் உண்டு. அடுத்த கிளாஸ் மாத்தியானிக்கம் பண்ணி கொஞ்சம் பிரசாதத்தை வாங்கின பிற்பாடு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு. அப்புறம் மறுபடியும் 2-2:30க்கு கிளாஸ் ஆரம்பம். சாயங்காலம் சந்தியா சமயம் வரையில மறுபடியும் பாடம். ராத்திரி மறுபடியும் திரிவு சொல்றது. ஸோ அப்படி நடந்தது. ஸோ அந்த கோபாலாச்சாரிய சுவாமியினுடைய ஒரு அனுகிரகத்தாலே கிரந்த பரிச்சயமாச்சு. கோபாலாச்சாரிய சுவாமினா தேக்கம் கோபாலாச்சாரிய சுவாமி அப்படின்னு தெரிவிப்பாளையா அந்த அடி. அப்போ அவரும் அவர் ஞானோபஜீவனம் பண்றதுக்கான ஆச்சாரியராக எழுந்தருளி இருந்திருக்கார். அப்போ 2 ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் அப்படின்னு சொன்னா பெத்தஜியர் சுவாமி கோபாலாச்சாரிய சுவாமின்னு சொல்லலாம் இல்லையா சுவாமி? அது இல்லாம மெயின் அடியன், அது இல்லாம நிறைய பேர் இருந்திருப்பாளையா சுவாமி? அப்போ ஸ்ரீபாஷ்யம் அப்பலாச்சாரிய சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். அண்ட் NC ரகுநாதாச்சாரிய சுவாமி ஒருத்தர் இருந்தார். அப்புறம் வெங்கடாச்சாரிய சுவாமி ஒருத்தர் இருந்தார். ஸோ இவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸும் அடியனுக்கு இருக்கு நிறையா. பிகாஸ் தேவர் ஹைலி ஸ்காலர்லி பீப்புள் பை த டைம். அந்த உபய வேதாந்த சபை என்கிறது ஒன்று நடக்கிறது உண்டு வருஷம். ஸோ கோபாலாச்சாரிய சுவாமி அங்கே எழுறச்சே அடியனும் கூட கொண்டு போய் அந்த காரியங்களிலே ஏதாவது பங்கு கொள்றதுண்டு. ஸோ ஒவ்வொரு சமயத்தில் யாராவது ஒரு ஸ்காலர் வரலன்னு சொன்னால் அடியனும் பேச சொல்லி ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ லைக் தட் ஜஸ்ட் வி காட் எ கைண்ட் ஆஃப் அக்வைண்டன்ஸ் டு ஸ்பீக் இன் த சபாஸ் ஆல்சோ. ஸோ இப்போ பாட்டமும் நடக்கிறது. இப்போ எங்கேயாவது நாங்கள் பதறி போனாலும் இல்லை ஆசிரமத்திலிருந்து ஸ்ரீரங்கம் வந்தாலும் ட்ரெயின் தானே. அப்போது ட்ரெயினில் யாத்திரை நடக்கிறச்சையும் கூட பாட்டம் சொல்கிறது. ஸோ he used to teach and we have to take the notes and stuff like that. So அந்த யாத்திரையும் அப்போதான் நடந்து கொண்டு இருந்தது. So he was teaching us all the subjects. சுவாமி அப்புறம் நெக்ஸ்ட் அந்த சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் அப்படின்றது அது எப்படி ஏற்கனவே சுவாமி 108 சுவாத்தியாய ஞான யஜ்ஞங்கள் கூட நடத்தணும் நினைச்சா பிற்பாடு 105 யாகங்கள் பண்ணியிருந்தார். அப்புறமா அவருக்கு கொஞ்சம் நோய் சாத்தி ஸோ அவரால் பண்ண முடியல. அவர் ஹைதராபாத்தில் திருநாட்டுக்கு எழுந்தடைந்தார். அப்புறம் யாகம் நடக்கணும் பிப்ரவரியில். அவர் December 31 அவருடைய சரம யாத்திரை நடந்தது. காரியங்கள் முடிஞ்ச பிற்பாடு இன்னும் 3 யாகங்கள் மிச்சம் இருக்கு. அந்த கடைசி திருமலையில் பண்ணணும். அண்ட் திருமலையில் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் சுவாமி பண்ணி இருந்தார் ஆல்ரெடி. ஸோ ஆல் தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வர் டன். யாக குண்டாஸ் ஆல்ரெடி வர் லேய்டு. எவ்ரி திங் வாஸ் ஆல்மோஸ்ட் செட் ரெடி அந்த டிடிடியோட கலந்து. ஸோ அப்போது இந்த யாகம் நடத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் இப்போ இருக்கணும் என்கிற ஒரு சர்ச் ஆரம்பித்தார். ஸோ ஏற்கனவே பெரிய சுவாமி ஸோ ஒருவேளை இவர் வந்தால் இப்படி இருக்கணும் என்கிற ஒரு நியமனத்தை செஞ்சு தான் அவர் சுவாமி எழுதியிருந்தார். ஸோ அப்போது சுவாமி கேட்டு நான் இப்படி இருக்க முடியுமா, இப்படி இருக்க முடியுமான்னு கேட்டார். ஸோ அப்போது நடிகட்ட பாலத்தில் சுவாமியோட பரமபதோத்சவம் நடக்கும் பொழுது திருமலா கோவிந்தராமானுஜர் சுவாமினி இருந்தார். அப்போது அவர் சின்ன ஜீயராக இருந்தார் திருமலா மலை மேலே. அவரும் அங்கே எழுதியிருந்தார். ஸோ அவர் சொன்னார், நாங்கள் காஷாயத்தை கொடுத்துடலாம், பட் ஆனாலும் அது முறைப்படி நடந்தால் நல்லா இருக்கும். ஸோ நான் ஏற்பாடெல்லாம் பண்ணி தரேன்.
ஸ்ரீபெரும்புதூரில் ஏற்பாடு பண்ணுறேன்னு அவர் சொன்னார். ஸ்ரீபெரும்புதூர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். நாங்கள் பிப்ரவரி மாதத்தில் ஸ்ரீபெரும்புதூர் போனோம். அங்கே ஆசிரம ஸ்வீகாரம் நடந்தது எம்பெருமானார் திருவடி வாரத்திலே. ஸோ அதுக்கப்புறம் இந்த மற்ற நடக்க வேண்டிய 3 யாகங்களும் முடிச்சுட்டு திருமலையில் பெரிய யாகம் நடந்தது 1008 குண்டங்களோடு. ஸோ ஃபஸ்ட் யாகம் அப்போது. ஸோ எல்லாம் சுவாமி பண்ணி ஏற்பாடு பண்ணி வச்ச காரியம். இப்போ நமக்கு புதுசாக பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு ஃபிகர் ஹெட்டாக இருக்கணும். ஸோ நாங்கள் இருந்தோம். காரியம் ரொம்ப நல்லா நடந்தது. ஸோ எல்லாரும் பரவாயில்லைன்னு சொன்னான். ஸோ தட் இஸ் ஹவு த யாத்ரா ஸ்டார்டட். அடியன் சுவாமி, அது ஒரு பெரிய டிசிஷன் இல்லையா சுவாமி? சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் அப்படின்றது, அதுவும் தேவரீருடைய ரொம்ப சின்ன திருநக்ஷத்திரத்திலேயே. அது அது எப்படி சுவாமி? அது ஹவு டிட் இட் ஹேப்பன்? சுவாமியோடு இருக்கரிச்சே எங்களுக்கு முதல்லையே அவர் காரியத்திலே இருக்கும் பொழுது மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்றுதான் நினைச்சோம். பெரிய சுவாமி அவர் எழுதிருக்கரிச்சே அம்மாவை கேட்டார், இவரை இப்படி ஆசிரமத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா? ஸோ அம்மா ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன கண்டிஷன்? என்னுடைய அந்திம சம்ஸ்காரம் இவர் பண்ணுறதா இருந்தால் இவன் பண்ணிக்கலாம். பின்ன சந்நியாசம் வாங்கி ஏற்பாடு எப்படி பண்ண முடியும்? அது எனக்கு தெரியாது. எனக்கு இவன் தான் மூத்த பிள்ளை. அதனால் இவன் பண்ணினா எனக்கு அது திருப்தியாக இருக்கும். அதுக்கு தேவர் அங்கீகாரம் பண்ணினா ஸோ இவர் சந்நியாச ஆர்த்திக்கு எங்களுக்கு ஒன்றும் ஆக்ஷேபனை கிடையாது. ஆனால் இதெல்லாம் தேவரோட ஆச்சாரியன் தேவரை எப்படி நியமிச்சா அப்படி நடக்கும், அவ்வளோதான். சுவாமி அதுக்கு ஓகேன்னு சொன்னால் ஸோ அம்மாவும் ஒத்துண்டாள். அவள் ஆசீர்வச்சனம் பண்ணினா நான் கைங்கரியம் பண்ணணும். எங்கே இருந்தாலும் ஆச்சாரனுடைய ஆக்ஞைப்படி நடத்துக்கொள்ளணும். மற்றொன்றுமே தேவையில்லை. அதுக்கு தகுந்தா போல தான் இருக்கணும். ஆச்சாரிய வைபவத்தை உலகத்தெல்லாம் பரவணும். ஸோ தட் இஸ் யுவர் ஓன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ. ஜஸ்ட் கோ ஹெட். நான் ஆசீர்வச்சனம் பண்ணினா ஸோ தாயினுடைய ஆசீர்வச்சனம் சுத்தமாக இருந்தால் அது அவசியம் நடக்கும் என்கிறது. தட் இஸ் வாட் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அடியன் சுவாமி, தேவரீருடைய கைங்கரியங்கள் அப்படின்னு பார்த்தால் தேவர் பண்ண கைங்கரியங்கள் அதை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் லைக் மெட்டீரியல் பெனிஃபிட், ஃபிசிக்கல் பெனிஃபிட், அதுக்கான காரியங்களும் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டுக்கான காரியங்களும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது விமென்காகன்னு பல காரியங்கள், ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புள் அவளுக்காகன்னு சொல்லி பல காரியங்கள், ரெஸ்கியூ எஃபர்ட்ஸு, அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ். அடியன் ஆமாம், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது பொதுவாக ரிலீஜியஸ் ரீடர்ஸ் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுன்றது இட் இஸ் காமன். அந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிலாசபி அது என்ன சொல்றது? சப்ஜெக்ட் ஃபார் கிரிட்டிசிசம். அடியன் இப்போ நாங்க பெரிய சுவாமி அடி வழியில நாங்கள் நடக்கிறோம். பெரிய சுவாமி பூர்வாசிரமத்திலேயே அவர் ஒரு சோஷியல் ஒரு லீடர் இருந்தார் அங்கே. பிகாஸ் அவர் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங்ல he was from the backdrop making many things to happen. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரமம் அவருக்கு உண்டு அவர் இருக்கச்சே. அப்புறம் அவர் ஆசிரம ஸ்வீகாரத்தை பண்ணின பிறகும் கூட இன் மெனி ஹரிஜன் காலனிஸ் ராம் மந்திர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ஸ்ரீரங்கம் பொறுத்தவரையிலும் பார்த்தா இங்கே அந்த சவுத் உத்தரா ஸ்ட்ரீட்டில் அந்த மதில் சுற்றும் தென்னை மரம் நாட்டுறது, இந்த பம்ப்ஸ் கொடுக்கறது, பொது ஜனங்களுக்காக வேண்டிய சில சௌகரியங்கள் பண்ணணும். அண்ட் ஹைஜீனிக்காகவும் இருக்கணும். ஏற்கனவே அந்த பிராகாரத்துக்கு சுத்தம் இருக்கக்கூடிய அந்த ஆங்களில் இருக்க ஜனங்கள் இது they were using it for different purposes.
அப்படி ஆகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தாலே சுவாமி அந்த தென்னைமரத்தினுடைய ப்ராஜெக்ட் எடுத்துக்கொண்டார். அண்டு ஒரு சமயத்திலே நாங்க பார்த்தோம், அந்த ரங்கநாதரை ஏழை பண்ணிட்டு போகும்பொழுது அந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த தென்னை மரத்தினுடைய நிழல்ல போய் நின்று சில நேரம், இது நம்ம ஆந்திராஜியர் போட்ட தென்னை மரமான அவளெல்லாம் அது புகழ்ந்து சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே மனசுக்கு அவ்வளவு சந்திருப்தியாக இருக்கும். ஸோ பெரிய சுவாமி வந்து ரிலீஜியஸாக நிறைய காரியங்கள் பண்ணியிருந்தார். திவ்யதேச ஜீர்ணோத்தாரணங்கள், ஜீர்ணோத்தாரண பிரகல்பம்ங்கிறது பெரிய சுவாமி தான் ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி ஜீர்ணோத்தாரணம் நடந்ததோ இல்லையோ தெரியல, அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருந்ததா இல்லையாங்கிறதும் தெரியாது. பட் இட் வாஸ் சுவாமிஜி ஹூ ஸ்டார்டட் தட். இங்கே ஸ்ரீரங்கத்தில் எத்தனை கோபுரங்கள் எல்லாம் ஜீர்ணோத்தாரணம் பண்ணி வச்சார். ஸோ சுவாமிக்கு இப்படி ஒரு லௌகிகமான காரியங்கள் பண்ணுறதுலேயும் அவருக்கு ஒரு சிரத்தை உண்டு, வைதிகமான காரியங்கள் பண்ணுறதுலேயும் சிரத்தை உண்டு. 1008 குணங்களோட லக்ஷ்மிநாராயண யாகம் என்ன, ஆல் இண்டியா வைதிக் கான்ஃபரன்ஸ் டெல்லி, அனங்கராச்சாரிய சுவாமி விருந்தி அதை பற்றி எவ்வளவு எழுதியிருக்காரு. ஸோ வைதிகமான காரியம் உண்டு, லௌகிகமான காரியம் உண்டு, பண்ணுறது பெரிய சுவாமிக்கு உண்டு. அது எங்கேண்டு வந்ததுன்னு பார்த்தா எம்பெருமானார்லேருந்தே வந்தது. பிகாஸ் எம்பெருமானார் சம்பிரதாயத்துக்காக எவ்வளோ பண்ணிருக்கார் நமக்கு தெரியும். இது இப்படி இருக்கிறச்சு அந்த துலுக்கநாச்சியாருடைய ஒரு சந்நிதி, ஒரு ஆராதனம் ஏற்பாடு செய்வதும், அவளுக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுப்பதும், ஒரு பெருமை கொடுப்பதும், இது ஒரு லௌகிகமான ஆச்சரியமான காரியம். இதை பற்றி நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்னால், அந்த காலத்திலே எம்பெருமானார் பண்ணின காரியங்கள் பார்த்தால் 1000 வருஷங்களுக்கு முன்பு இவ்வளவு பவர் கையில் இருந்தும் நாங்களும் அப்படிப்பட்ட காரியங்கள் பண்ணுறதுக்கு இன்னும் தடுமாறுவோம், பயப்படுவோம், எங்களுக்கு அந்த தெம்பே கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த காலத்திலே பண்ணிருக்காருன்னு சொன்னா எம்பெருமானார் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுறச்சு 2017 May 1 நினைக்கிறேன். அப்போ ஸோ எம்பெருமானார் அப்புறம் ஹரிஜன்ஸ்க்கு டெம்பிள்குள்ளே வரத்துக்கு எங்கள் மேல்கோட்டையிலே அவளையும் உள்ளே விடுவது, தட் இஸ் நாட் எ ஸ்மால் திங், ஒரு பெரிய ரெவல்யூஷன் இல்லையா. அண்டு அப்புறம் வந்து இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசர் தனுர்தாஸ், அவரை வந்து தன்னை மட்டத்தில் ட்ரெஷராக வச்சுக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எம்பெருமானாரும் பண்ணியிருந்தார். அவர் தான் அதுக்கு இனிஷியேட்டர் இல்லையா. ஸோ அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸால் பெரிய சுவாமி அப்படி பண்ணியிருந்தார். அவர் பூர்வாசிரமத்தில் இருக்கிறச்சே ட்ராட்ஸ் வரச்சே, ஒரு அகாலம்னு சொல்லுவா இல்லையா, அப்போ அந்த பசுக்களுக்கு இந்த ஹே கலெக்ட் பண்ணுறது, அவளுக்காக அது கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அண்டு ராமகர்த்துவங்கள் நடக்கிறச்சே ஜெயிலுக்குள்ளே போய் அங்கேயும் கருத்துவ பண்ணி அவளுக்கும் ஒரு ரிஃபார்மேஷன் வரணும். பட் ரிஃபார்மேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் பை பனிஷ்மெண்ட், இட் ஷுட் பி பை ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஷுட் கம் ஃப்ரம் விதின். அவளுக்கு உள்ளேருந்து வரணுமே தவிர வெளியில் நம்ம இம்போஸ் பண்ணப்படாதுங்கிறது ஒரு எண்ணத்தால் நம்ம மதுரை ஜெயிலில் பண்ணியிருக்கார், ராஜமஹேந்திரி சென்ட்ரல் ஜெயிலில் பண்ணியிருந்தார், பெரஹம்பூர் ஜெயிலில் பண்ணியிருந்தார், அண்ட் இந்த யூனிவர்சிட்டி பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தார். ஸோ social activities and spiritual activities both should go hand in hand, because நம்ம பெருமாளை ரொம்ப விரும்புகிறோம், அவரோட கைங்கரியம் தான் நமக்கு ஜீவன லட்சியம் தான் சொல்கிறோம் இல்லையா. ஸோ பெருமாள் யார், எங்கே இருப்பார், அது ஒரு கொஸ்டின் இல்லையா. பெருமாளனை எங்கே இருப்பார், எப்போ அவரை பார்க்கலாம், எப்படி அவர் கைங்கரியத்தை பண்ணலாம். பெருமாள் வந்து நம்முடைய சம்பிரதாயத்தில் வைதிகா
மாணவர் முறை பார்த்தால் அவர் சர்வ வியாபி. அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயணா ஸ்திதா என்று சொல்றது. ஸோ எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறச்சே அவனை பற்றி சொல்லக்கூடிய ரிஷிகள் ஜெகத் சர்வம் சரீரம் தே அவருன்னு சொன்னார். ஒருவன் மேலே நமக்கு விருப்பம் இருந்தால் அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் என்கிறத நம்முடைய மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். நான் கிஞ்சித் குருவதாக சேஷத்துவம் தானே சொல்கிறோம். ஸோ ஒரு விருப்பம் இருந்தால் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோன்றும். பெருமாள் மேலே விருப்பம் இருந்தால் பெருமாளுக்கும் சில பண்ணணும்னு தானே தோன்றும். ஸோ ஒரு ஆளுக்கு நம்ம ஏதாவது பண்ணுறச்சு அந்த ஆத்மாவை நம்ம பிழுங்கி தனியாக்கி அதுக்காக நம்ம பண்ணுறதில்லை, சரீரத்துக்கு தான் பண்ணுறோம். சரீரம் மூலமாக தான் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஜெகத்தெல்லாம் அவனுக்கு சரீரம் ஆரம்பிச்சு ஒரு ஜெகத்தில் ஓரிடத்துல ஒரு குறைகள் இருந்தால் ஒரு வருத்தங்கள் இருந்தால் அந்த ஜெகத் சரீரக்கனான அவனுக்கு எப்படி ஆனந்தம் உண்டு இருக்காது. பெருமாள் நமக்கு ஒத்தர் தான், கடவுள் ஒத்தம் தானே, தேவ ஏகா அந்த நம்ம வேதத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ அவன் ஒருவனே ஆயிருக்கரிச்சே அவனே அந்த இடத்திலேயும் நமக்குள்ளேயும் இருக்கரிச்சே அங்கே ஒரு கவலைக்குள்ளே ஒரு வருத்தத்துக்குள்ளே ஒரு துக்கத்துக்குள்ளே அவன் இருந்தால் அதே எம்பெருமான் நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே இருந்தால் இங்கே அவனுக்கு எப்படி சுகம் உண்டாகும்? உண்டாகாது. ஸோ இது போக்கடிக்கணும்னு நமக்கு தோன்றும். இது வரத்துக்கு காரணம் அங்கே இருக்கிற வருத்தம். அந்த வருத்தத்தை நீக்கணும். அந்த வருத்தத்தை நீக்கினால்தான் அதனாலே நம்முடைய வருத்தம் போகும். ஸோ அந்த வருத்தத்தை நீக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது நாம் தெரிஞ்சுண்டி அது பண்ண வேண்டியிருக்கு. ஸோ தட் இஸ் சிம்பிள் லாஜிக். அதனாலே உலகம் என்று நாம் பார்க்கிற ஜெகத் சரீரக்கனான அந்த பகவானுக்கு நாம் சுகம் உண்டாக்கும்படி ஏதாவது காரியங்கள் பண்ணணும். தட்ஸ் வாட் பீப்புள் கால் ஆஸ் சோஷியல் சர்வீஸ். அவர்களுக்கு தெரியாமல் இது சோஷியல் சர்வீஸ் அவன் பேர் வச்சுக்கிறா. சோஷியல் சர்வீஸ்க்குள்ளே ரிலீஜன் கலக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா. ரிலீஜன் தனியன்னு அவ பிடிக்கிறா. நம்ம பிரிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம சரீரத்தையும் ஆத்மாவை நம்ம பிரிக்கிறது இல்லையே. சரீரத்துக்கு ஏதாவது பண்ணினா ஆத்மாவுக்கு தானே போய் சேர்றது. ஆனந்தத்தை அடைகிறது ஆத்மா தானே. ஸோ ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷம் ஆறாப்போல ஒரு வார்த்தை சொன்னா அந்த சந்தோஷமா அந்த ஆத்மாவுக்குள்ளே மட்டும் அடங்கி இருக்காது தானே. அது அந்த சரீரம் முழுக்காக நமக்கு தெரியுமே. ஸோ திஸ் இஸ் வைஸ் வர்ஸ். சரீரத்துக்கு பண்ணது ஆத்மாவுக்கு சேரும், ஆத்மாவுக்கு பண்ணது சரீரத்துக்கு சேரும். ரெண்டுமே கலந்து தான் ஒரு பேக்கேஜ். ஸோ வாட் பீப்புள் ஆர் டூயிங் nowadays in the name of social service, they have divided the things. They want to see them separately. Spiritual service என்கிறது எத்தானி, சோஷியல் சர்வீஸ் என்கிறது எத்தானி. இவ அதுக்குள்ளே பேசக்கூடாது, அவ இதுக்குள்ளே நுழைய வேண்டாம். இப்படிதான் நினைக்கிறா. அது ஒரு திருஷ்டி இல்லாத தனம்னு சொல்றோம். Because they are not having a clear vision of what they are doing. நமக்கு எம்பெருமானார் அது இல்லைன்னு சொன்னார். எம்பெருமானார் நமக்கு சொன்னது இந்த உலகத்துக்கெல்லாம் நாம் பண்ண வேண்டியதை பண்ணிதானே ஆணும். ஆழ்வார்கள் காட்டியிருக்கார், ஆண்டாள் காட்டியிருக்காள். திருப்பாவையில பாரு, நேச்சரை பற்றி எவ்வளோ அழகா சொன்னார். ஓங்கி உலகடந்த பாசுரத்தை பார்த்தா பூங்குவளை போதில் பொறிவொண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை. அது அப்புறம் நீ தீங்கின நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கையலுகள பூங்குவளை போதில் பொறிவொண்டு கண்படுப்ப. அந்த சௌந்தரியத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஹிருதயம் இருக்கணும். ஆழிமடாக்கணும். ஆழிகள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏரி உருவம் போல் மேய்க்கர். She is describing the nature. But nature is not just like the nature. She understands that the beauty of the nature is the divine form of the Lord.
ஸோ நாம் இதுக்காக எது பண்ணினாலும் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு தான் போய் சேரும். அவன்தான் த எண்ட் என்ஜாயர் ஆஃப் த எவ்ரி திங். இது நம்முடைய ஆழ்வார்களுக்கு தெரியும், ஆண்டாளுக்கு தெரியும், ஆச்சாரியர்களுக்கு தெரியும், அவர் அனுஷ்டானத்திலே காட்டியிருக்கார். ஸோ அதுதான் நம்ம பண்ணணும். நாங்கள் முதல்ல சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறச்சே, லைக் சுனாமி வந்தது 2004 தமிழ்நாட்டில். அதுக்கு ஏதோ சில அங்கே அந்த கடலூர்கிட்ட போய் பூம்புகார் பக்கத்தில் சில ஆங்கள் எல்லாம் கட்டிட்டோம். ஸோ அவள் ஃபிஷர்மேன் பீப்புளுக்கா நெட்ஸ் கொடுத்தோம், யூட்டென்சில்ஸ் கொடுத்தோம் அவளுக்கு தெளி பண்ணுறதுக்கு, மீன் பிடிக்கிறவர்களுக்கு. ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணணும், தேவையா? அப்புறம் இந்த ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்ல அதுக்கு முன்னாடி 96 வரைச்சு அங்கேயும் அப்படி பண்ணினோம். அங்கே 83 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினோம், இங்கே 50 ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினோம். நேபாளில் பூகம்பம் வரைச்சு, எர்த்குவேக், அங்கே ஒரு சிதிலமான ஒரு ஸ்கூல் அது மறுபடியும் ரீபில்டு பண்ணினோம். அவளுக்கு நிறைய பண்ணினோம். குஜராத்தில் வரைச்சு அங்கேயும் பண்ணினோம். ஸோ பல இடங்களில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது நாங்கள் ஏதோ ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம், அவுட் ஆஃப் கம்பேஷன் பண்ணுறோம். இங்கே நாங்கள் பண்ணலை. எங்கேயாவது ஒரு வருத்தம் வந்ததுன்னு சொன்னால் நம்மளோட பெருமாளுக்கு தான் அந்த வருத்தம். அந்த பெருமாளை வருத்தம் தீர்க்கறதுக்கு நாம் அதுக்கு நம்மாலே என்ன பண்ண முடியுமோ அது பண்ணி தான் ஆகணுமே. அந்த எண்ணத்தால் தான் நாங்கள் பண்ணினோமே தவிர அதனால ஒரு கிரெடிட் நமக்கு வரணும் இன்னும். அதுக்காக நாங்கள் ஒரு ஸ்லோகனே நாங்கள் கிரியேட் பண்ணினோம். அதுக்காக என்ன, சர்வ் ஆல் பீயிங்ஸ் ஆஸ் சர்வீஸ் டு காட். ஏற்கனவே மனிதர்கள் சேவைதான் மாதவன் சேவை, மக்கள் சேவைதான் மாதவன் சேவை, இப்படியெல்லாம் சொல்றது உண்டு. மாணவ சேவை மாதவ சேவா, மாணவ சேவையே மாதவ சேவை தெலுங்குல சொல்லுவா. அது நாங்கள் தப்புன்னு சொல்லுவோம். மாணவ சேவை ஏன்னு சொன்னா மற்றது கிடையாதுன்னு அர்த்தம். அவதாரணம் இல்லையா? அங்கே மாணவ சேவை ஏன்னு சொன்னா மற்றது கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அந்நியோக வியவச்சேதம் பண்ணிடுவாங்க. ஸோ அது மனசுல வச்சுண்டு ஜனங்கள் நேச்சர் ஸ்பாயில் பண்ணினா, ட்ரீஸ் நோ ஸ்பாயில் பண்ணினா, ஜந்துக்கள் ஸ்பாயில் பண்ணிருக்காங்க, அந்த பட்சிகள் ஸ்பாயில் பண்ணினா, ஜலத்தை ஸ்பாயில் பண்ணின, ஏர் ஸ்பாயில் பண்ணிருக்கா, எல்லாம் ஸ்பாயில் பண்ணியாச்சு. அவர்கள் தங்களையும் ஸ்பாயில் பண்ணிருக்கிறார். ஸோ திஸ் இஸ் ராங்னு சொல்றோம். மாணவ சேவை மட்டும் கிடையாது. உலகத்திலே இருக்கிற எதுக்காக நீங்கள் சேவை பண்ணினாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தான் அது போய் சேரும். ஏன்னா அதனால சர்வ் ஆல் பீயிங்ஸ், whether they are human beings or animals or birds or trees, or the living beings or non-living objects, but take care of them, see that they are properly kept, preserved, and that service whatever you extend goes to God. So do this service as service to God. Serve all beings as service to God. And just we prepared, or slogan, and that became the motto of our organization also. அந்த வழியில் நாங்கள் பண்ணுறோம் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ். அப்படியே women are key to the society இல்லையா? பின் அவளுக்கு இப்போ வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ் சர்விக்ஸ் கேன்சர். எந்தெந்த ஃபேமிலி பார்த்தாலும் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கேன்சர் என்கிற வார்த்தை நமக்கு கேள்விப்படுகிறது. ஏதோ அப்படிப்பட்ட ஒரு கேன்சர், அந்த விமன் கேன்சர்ஸில் சர்விக்ஸ் கேன்சர் தெரியுது. ஏற்கனவே நாங்கள் நிறையா மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணுறது. அப்புறம் நாங்கள் நினைச்சோம், இப்படி எல்லாரும் பண்ணக்கூடிய காரியங்கள் நாம் எதுக்கு பண்ணணும்? மற்றவாள் பண்ணாதது மிக தேவைப்பட்டது எது இருக்குமோ அதுதான் நம்மாலே பண்ண முடிஞ்சா பண்ணணும்னு பார்த்தோம். And we found that cervix cancer is one among such things. And then we found the better ways for that to deal with it. அது ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவளுக்கு மினிமம் 2000 5,000 ஆகும். ஒரு காசு செலவில்லாமல் நம்ம பண்ணணும்.
And then we consulted World Health Organization. Then they showed us some path, doing something with acetic acid. அந்த டெஸ்ட் நாங்கள் ஆரம்பித்தோம் பண்ணுறதுக்கு. வாலண்டியர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம். Women volunteers came, many volunteers came forward and we gave training to them. We put them in action and we used to use one device called Kalpascope. இங்கே ஒரு டிவைஸும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது 2.5 lakhs காஸ்ட். அப்புறம் பண்ணி 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 வந்த ஒரு அனுபவத்தாலே அந்த 2.5 lakhs காஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் நாங்கள் 6,000 பண்ணினோம். And then we used to give to each of our teams and do that. அப்படி 26 lakh womenக்கு நாங்கள் இப்போ வரலாம் ஒரு ஸ்கிரீனிங் பண்ணினோம். ஒவ்வொன்றும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணினா 2,000 to 5,000 காஸ்ட், 26 lakhs. நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும் எவ்வளோ சர்வீஸ் நடந்ததுங்கிறது. ஸோ பட் we never did this as a service that we are doing out of compassion. No, this is a service we are extending to God through this. பெருமாளை கைங்கரியம் தான் நாங்கள் நினைச்சு பண்ணுறோம். நிறைய பேர் சம்பிரதாயத்துக்கு சேர்ந்தவர்கள் என்று நினைக்கக்கூடிய நிறைய பேர் எங்களை ஆக்ஷேபனை பண்ணினோம். என்ன சுவாமிகளுக்கு என்ன கைங்கரியங்கள் பண்ணிக்கணும், சந்நிதி கைங்கரியம் பண்ணணும், அந்த செவகாலம் பண்ணணும், பாராயணங்கள் பண்ணணும், பிரவச்சனங்கள் பண்ணணும், ஹோமங்கள் பண்ணணும், யாகங்கள் பண்ணணும். இந்த சர்வீசஸ் எதுக்கு? இதெல்லாம் தேவையா? நிறைய பேர். பட் ஓகே, அது அவளுடைய ஒரு தெரியாத தனத்துக்கு ஒரு சிம்பத்தி இருக்கணுமே தவிர நாங்கள் அவர்களை ஒன்றுமே சொல்லலை. பட் வி நெவர் ஸ்டாப்ட் அவர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வெட் டூயிங். இப்போ நடக்கிறது. சுவாமி, இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எண்ணிக்கையே கிடையாது. சொன்ன மாதிரி lakhs of people, crores of people, maybe they are benefited. அதுக்கு மேலே இந்த வைதிகமான ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு பாடசாலைகள் பல இடங்களில் வைக்கிறது, thousands of students coming out of them. அதை பற்றி அது சுவாமி ஏற்கனவே அந்த ஆந்திர பிரதேஷ் அப்போ எல்லாம் தெலுங்கானா ஆந்திரா தனியாக கிடையாது, யுனைடெட் ஆந்திர பிரதேஷ். நாங்கள் ஆசிரமத்தில் முதல்ல இருக்கிறச்சே ஒரு பாடசாலை சுவாமி ஆரம்பிச்சிருக்கார். நாங்கள் அதை தான் படித்தோம். சங்கியா ரொம்ப குறைச்சல் தான் இருந்தது. வெளியில வைஷ்ணவர்களாக இருந்து அந்த வேதத்தை படித்தவா அவ்வளோ கிடையாது, ஆகம கிரந்தங்கள் படித்தவளும் அவ்வளோ கிடையாது. ஏதாவது பௌரோஹித்தத்துக்காக இங்கே அங்கே போனால் அங்கே உள்ளவாள் இந்த வைஷ்ணவர்களை பார்த்து, ஏன்னா இவர்களுக்கு வேதம் என்னடா, பல்லாண்டு பல்லாண்டு சொல்லிக்கிட்டுமே, இவ வேதத்தை தொட வாண்டா, இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தார். அது கேட்ட பிறகு இது சரியான முறை கிடையாது. அவர்களுடைய ஆச்சாரியர்கள் அவர் முதல்ல வைஷ்ணவர்களாக இருந்தார். அந்த வைஷ்ணவாள்கிட்ட தான் இவர் படித்தா. ஆனாலும் இப்போ இருக்க நிலைமை பார்த்து இவர் இப்படி ஆக்ஷேபிக்கிறார். ஸோ மறுபடியும் வைஷ்ணவர்கள் தயாராகணும். இங்கே ரெண்டத்தால் நாங்கள் 83 we started the Vedic school. அந்த வேதிக் ஸ்கூல் ஆரம்பித்த பிற்பாடு ஒரு பாக்கியம் எங்களுக்கு, நிறைய பசங்களுக்கு வேதத்தை கத்தி கொடுத்துட்டு. ஆந்திராவிலே முதல்ல ரிக்வேதத்துக்கு ஆளே கிடையாது. நாங்கள் ரிக்வேதம் ஆரம்பித்தோம். நல்ல கனபாட்டிகள் ரிக்வேதத்தை தேறியிருக்கா இப்போ பாடசாலை. யஜுர்வேதத்திலே தைத்தரிய சேக்கைக்கு ஆரம்பித்தோம், கனபாட்டிகள் தேறியிருக்கா. காண்வ சேக்கை ஆரம்பித்தோம், கனபாட்டிகள் தேறி வந்தா. அதில் இப்போ இங்கே ஸ்ரீரங்கத்தில் அர்ச்சகாலைக்கு சுக்கலேஜுர்வேதத்தை கட்டி கொடுத்தா ஒரு பையன், அவனும் ஒரு கிரமபாட்டி கனத்தை ஆரம்பித்தான். இவனோட சகபாடிகளாக இருந்த நிறைய பேர் கனம் முடிச்சா. அப்படியே நார்த் இந்தியாவில் மார்ஜிந்தின சேக்கைங்கிறது உண்டு, அதையும் நாங்கள் ஆரம்பித்தோம். சாமவேதம் கௌதம சேகை ஆரம்பித்தோம், அதர்வ வேதம் ஆரம்பித்தோம்.
இப்போ ஒவ்வொரு வேதத்திலையும் நம்முடைய பசங்கள் நன்னா வைஷ்ணவ பசங்கள் நிறைய பேர் தேறி வந்திருக்காங்க. எங்கே பார்த்தாலும் வேதத்தை நன்றாக சொல்லக்கூடிய அளவு ஒன்று வந்தது. இது தவிர நாங்கள் ஒரு அந்த விஹெச்பிக்காரர் ஒரு ஆல் இண்டியா வேத கான்ஃபரன்ஸ் சுவாமி பண்ணின கிரமத்தில் நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லி 92ல் ஒன்று பண்ணியிருந்தார். தட் மீன்ஸ் ஆஃப்டர் 19-20 இயர்ஸ்க்கு அப்புறம் அசோக் சிங்கால்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்களையும் கூட்டியிருந்தார் அந்த அந்த சமாவர்த்தனத்துக்கு. ஸோ நாங்கள் அங்கே போனோம். ஸோ அப்போ அவர் சொன்னார், பெரிய சுவாமி 73ல் பண்ணிருக்கார் டெல்லியில். அதை பார்த்து அப்படியே பண்ணலாமிங்கிற எண்ணத்தால் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ அந்த அளவுக்கு பண்ண முடியல, இருந்தாலும் பண்ணுறோன்னா சுவாமி வந்திருந்தாருன்னு சொன்னான். அப்போ அவர் கேட்டார், இங்கே ஒரு மைத்ராயணி என்கிற ஒரு சாக்கை இருக்கு, அந்த மைத்ராயணிக்கு ஒத்தர் தான் இருக்கா? அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த சாக்கையும் போயிடும். அவருக்கு ஏதாவது கொஞ்சம் சகாயம் பண்ணினா நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் அவரை கூட்டி பேசியிருக்கோம். ஆக்சுவலி தேர் வாஸ் ஓன்லி ஒன் ஸ்காலர் இன் புனே பை நேம் நானாஜி. அவரிடத்துக்கு போய் ஒரு சிதம்பரம் அர்ச்சகர் ஒருத்தர் அவர் படித்தார். பட் ஹி வாஸ் ஓன்லி த ஒன் பர்சன். அவர்கிட்ட படுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ அவர் சொன்னார், இப்படி நாங்கள் படித்தோம், இந்த சேக்கையை ரட்சணை பண்ணணும், ஏதாவது பண்ணினா நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ நாங்கள் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் அனுப்புவோம். 4 பசங்கள் நாங்கள் கத்தி தரேரா. தென் வி சென்ட் 4 students from our school who already completed தைத்திரிய சம்ஹிதை, மூலத்தை ஃபினிஷ் பண்ணினான். அவர்களுக்கு இந்த மைத்ராயணி கற்றுக்கிறதுக்கு நாங்கள் அனுப்பினோம். அண்ட் 4 completed their மைத்ராயணி branch and 3 were in the teaching, 1 was in the digitization project. இப்போ அந்த 3 பசங்களும் மற்ற பசங்களுக்கு கத்தி கொடுத்துட்டு மோர் தென் 70 ஸ்காலர்ஸ் அந்த மைத்ராயணி சேக்கையில வந்தவா இருக்கா. வைஷ்ணவாலும் இருக்கா, ஸ்மார்த்தாலும் இருக்கா, 2 பேருமே இருக்கா. அதில் இப்போ மைத்ராயணிங்கிற சேக்கை இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நம்முடைய பாடசாலைந்தே வந்தது தான். ஸோ அப்படி பாஞ்சராத்திர ஆகமத்தையும் நாங்கள் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கா. இந்த பாஞ்சராத்திரம் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணி. ஸோ வைதிகமான காரியங்களும் பண்ணுறோம், லௌகிகமான காரியங்களும் பண்ணுறோம். As a culmination, Swami, last question. இப்போ ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி, the vision behind it and the benefits they were receives of it. நாங்கள் 1000 ஆண்டு வரதி, அதுக்கு ஏதாவது பண்ணணும் என்கிற ஒரு சங்கல்பமே முதல்ல சேலத்திலே வந்தது. சேலத்திலே அவர் ஸ்ரீராம் அவருடைய ஒரு மாளிகையில் இருக்கரிச்சே, அங்கே எல்லாரும் ஸ்காலர்ஸ் எல்லாம் இருந்தார், நம்முடைய தென்னாட்டு ஸ்காலர்ஸ். அங்கே ஒரு டிஸ்கஷன் நடந்தது. 1000 ஆண்டு வருது, என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும். தட் வாஸ் ப்ராப்ளி இன் 2011 நினைக்கிறேன் நான், ஸ்டில் பிஃபோர். ஸோ அப்போ நம்ம ராமாஜி கூட்டங்கள் பண்ணலாம், ஆர்ச்சஸ் கட்டலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், நிறைய எல்லாம் சொன்னால். ஸோ அப்போயே அடியனுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்தது, 1000 ஆண்டு நடந்த ஒரு நம்ம சம்பிரதாயத்துக்கு மூலமான ரியல் சோஷியல் ரிஃபார்மர் ஆனால் எம்பெருமானாருக்கு நான் பண்ணுறச்சு இன்னொரு 1000 ஆண்டு இருக்கிறா போல் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணுமே தவிர, ஏதோ ஒரு ஆர்ச்சி கட்டிருக்கோம், ஒரு மட்டத்தை ஸ்தாபனம் பண்ணினோம், இல்லது இன்னொரு ஒரு ராமாஞ்சி கூட்டத்தை கட்டினோம்னு சொன்னால் இருக்காது. ஆனால் அது பெரிய சிரமமே கிடையாது, எல்லாரும் கலந்து பண்ணினா. இப்போது உங்கள் ஊரில் நீர் ஏதோ சின்ன காரியம், அவள் ஊரில் அவர் சின்ன காரியம், இவ ஊரில் இவர் சின்ன காரியம், இப்படி பண்ணினா சின்ன சின்ன காரியங்கள் ஆயிடுமே தவிர
எல்லாரும் கலந்து ஒரு இடத்துல பண்ணினா அது உலகுக்கே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பண்ணலாம் சொன்னோம். ஆஹா நன்னா இருக்கேன்னு எல்லாரும் சொன்னா எல்லாரும் போயிட்டா. மறுபடியும் அதை பற்றி ஒரு இனிஷியேட்டிவ் எங்கேண்டு வரல. நாங்களே இங்கே ரோஷையா கவர்னராக இருந்தார் தமிழ்நாடு. அப்போ அவரை மீட் பண்ணினோம், அவரை கேட்டோம். எங்களுக்கு மனசில் எப்படி இருந்தான்னா, அந்த மெக்சிகன் ஃபோரோஸ் பார்த்தரே, இப்போ மெக்சிகன் ரூலர்ஸாக இருந்தவா, அவளுக்கு ஒரு மலை மேலேயே மலையே ஒரு மூர்த்தியா கார்விங் பண்ணி அது ஃபோரோஸ்ன்னு சொல்லுவா. ஸோ அப்படி அது ஒரு அப்ராக்சிமேட்லி மோர் தென் 8,000 years ஆச்சு அது பண்ணி. இப்போ நன்னா இருக்கு. எம்பெருமானாருக்கு அப்படி ஒன்று பண்ணி நான் நன்னா இருக்குமேங்கிறது மனசில் இருந்தது. ஸோ வி ஆஸ்க்ட் த கவர்னர், கேன் யூ ஃபைண்ட் a mountain for us so that we can carve it like Ramanujacharya. அதே ஏதோ see that and it took almost 2 years and we wasted the time. எங்களுக்கு ஒரு விதமான என்கரேஜ்மெண்ட்டும் வரலை, அது ஆகவும் ஆகலை. சரி எங்கே பண்ணுறது, ஆந்திரா பக்கத்தில் எங்கேயாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டாங்கிறதையும் பார்த்தோம். அங்கேயும் அவ்வளவு இருந்ததா தோன்றலை. அந்த கடைசியில் டாக்டர் ராமேஸ்வர ராவ்ங்கிறவர், அதெல்லாம் வேண்டாம் சுவாமி நாமளே பண்ணுவோம். பட் அது அந்த மலை மேலே கல் மாதிரி பண்ணினா அது அப்போயே தாலிபான் ஆச்சு. அந்த புத்த விக்கிரத்தை அடிச்சுட்டா கரெக்ட் அதே டைம். ஸோ கல்லாலே பண்ணினாலும் இப்படிப்பட்ட ஒரு டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம அதை மெட்டாலிக்காக பண்ணினா நல்லா இருக்கும். அண்ட் தென் வி மேட் எ சர்ச், எந்த மெட்டல் கரோஷன் இல்லாமல் இருக்குமென்னு சொல்லி. தென் வி தாட், அந்த ஷிப்புக்கு கீழே அந்த உப்பு ஜலம் இல்லையா, உப்பு ஜலத்திலேயே இருந்தாலும் கூட அது கரோஷன் இல்லாமல் அந்த ஷிப்புக்கு ஒரு ஷீட்டு அவர் போடுவா. அப்படிப்பட்டது ஏதாவது ஒன்று கிடைக்குமா, அதோட பண்ணலாமான்னு நினைச்சோம். பட் ஆஃப்டர் டூயிங் a kind of research we found that நம்ம பஞ்சலோகா மூர்த்தி பண்ணினாதான் நல்லா இருக்குமான்னு சொல்லி. So then we thought of making that statue in Hyderabad, and Dr. Rameshwar Rao has given a piece of 50 acres of land for that project. நம்ம ஆசிரமத்துக்காக கொடுத்த 50 acres ஒன்று இருந்தது. இதில் பாதி அதில் கொஞ்சம் எடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட் we started conceiving the project, and then அதுக்கு பிளான்ஸ், ஆர்கிடெக்சர், 2-3 டிசைன்ஸ் எல்லாம் பண்ணினோம். பட் கடைசியில் இப்போ இருக்கிற டிசைன் வந்தது. அண்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எம்பெருமானார் பண்ணின காரியங்களை தெரிஞ்சு கொண்டு அது மேலே விருப்பம் இருக்கிற ஜனங்களும் இருக்கா, அவருடைய வழியிலே இருக்கிறவாளும் இருக்கா. ஸோ we appeal to everybody. You lived all through your life for your own sake. Live only 1 month for the sake of Acharya. ஸோ உங்கள் 1 month சேலரி ஆச்சாரியோடைய கைங்கரியத்துக்காக நீங்கள் கொடுக்க முடிஞ்சா இட் பி நைஸ். நாங்கள் எப்போ யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறதும் கிடையாது. we suggest, and many people responded and they came forward. 80 crores முதல்ல நாங்கள் நினைச்சோம் ப்ராஜெக்ட், and slowly it grew to 800 crores and then 1,000 crores and still beyond. இப்போ அந்த ப்ராஜெக்ட் இப்போ வந்தது. அது ஓப்பன் பண்ணுறதுக்கும் நாங்கள் மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறச்சு அவர் பண்ணினா நல்லா இருக்குமானே நாங்கள் 16 கேட்டோம். ஸோ அது போகாமல் அப்போ சொன்னால் அவசியம் வருவோன்னு சொன்னான். அண்ட் தென் நெக்ஸ்ட் கரோனா வந்துடுது. எம்பெருமானார் அந்த அளவுக்கு உலகத்துக்கே ஒரு மார்க்கதர்சியாக வரக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு திவ்ய தேசங்கள்லேருந்து வந்தது, ஆழ்வார்கள்லேருந்து வந்தது. அதனாலே அந்த ஆழ்வார்களாலே பாடப்பட்ட அந்த 108 எம்பெருமானார் சுத்தம் இருந்தால் அந்த திவ்ய தேசங்கள் பிரபாவத்தாலே ஒருத்தர் எம்பெருமானாராகி அந்த அளவுக்கு போனால்
அந்த திவ்ய தேசங்களுடைய அனுகிரகம் இருந்தால் மற்றவர்களும் அந்த அளவுக்கு போகலாமே. அதனால we thought of having all the Divya Desas around Ramanujacharya, and then the plan became big. அப்போ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கார். அந்த 106 திவ்ய தேசங்கள்லேருந்து அந்த மண், அங்கேருந்து ஒரு சால கிராம மூர்த்தி இதெல்லாம் கொண்டு வந்து அங்கே சேர்த்து அப்போதான் அந்த மூர்த்தி நிர்மாணம் எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு கனெக்ஷன் அந்த திவ்ய தேசத்துக்கும் இதுக்கும் ஏற்படுத்தா. That's how the project has taken a shape, which is now enjoyed by many people across the world. அப்படின்னு அவசியம் தேவள் சாதிச்ச மாதிரி அது இட்ஸ் அ ப்ராஜெக்ட் விச் வில் எம்பெருமானாரை வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு நிறுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. கடைசியாக இப்போது எங்கள் சேனல் மூலமாக சுவாமி பல விஷயங்களை தமிழில், இங்கிலீஷ், மேலே தெலுங்குலையும் நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்குது. சின்ன சின்ன ஒரு கர்ம சித்தாந்தம் அதை எப்படி எம்பெருமானார் அதை காமிச்சிருக்கார், இல்லை விசிஷ்டாத்வைத்தம்னா என்ன, அது முதலான விஷயங்களை எல்லாம் இந்த சேனல் மூலமாக சொல்லிட்டு வரும். அதில் தான் இது ஒரு பாரட்டும் ஸ்வைராலாபம் அப்படின்றது. அதில் எழுந்திருளினதுக்கு அப்படின்னு வேறு என்ன சொல்லுவேன்னு தெரியல, தலையெல்லால் கைமாறிலேன். அந்த பண்ணக்கூடிய கைங்கரியங்களுக்கு தேவரினுடைய மங்களாசாசனம் அது நல்ல காரியம்தான். இப்போ மீடியா என்கிறது வெரி வெரி பவர்ஃபுல் மீடியம் நவடேஸ் இல்லையா? ஸோ ஜனங்களுக்கு எங்கே இருந்தாலும் விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதில் வேண்டாத விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் வருது. அதுக்கு வேண்டின விஷயங்களும் நம்ம சில கொடுக்க முடிஞ்சா தட் இஸ் த கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் we can provide to the society. So that's what you are doing. And what we expect, especially for the persons like you who are really trying to do something so that the people can understand, receive the greatest messages, and then they also can do something. அவளுக்கு எம்பெருமானார் போன்ற ஆச்சாரியர்கள் சம்பிரதாயத்துக்கு சேர்ந்த விஷயங்கள் பண்ணினாலும் கூட சம்பிரதாயம்ங்கிறது தனியாக அவ பார்க்கல. சம்பிரதாயம்ங்கிறது சமாஜத்துக்குடைய ஒரு இன்னர் சோல் இருந்தால் பார்த்தார். ஸோ நம்ம சோலுக்காக பண்ணுறோம், உடம்புக்கு பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ சோல் எவ்வளோ உயர்ந்ததானாலும் உடம்பு அதுக்கு தகுந்தா போல இல்லைன்னு சொன்னால் அவர் ஒன்றுமே தியானம் பண்ண முடியாது, ஜபம் பண்ண முடியாது, தபஸ் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ it is our responsibility to take care of the body and the soul. பாடி ரொம்ப நன்னா இருந்தது, மனசு சரியில்லை, ஆத்மா சரியில்லைன்னு சொன்னால் அவனை தள்ளிடுவா, மேடு இல்லையா? ஸோ we need both of those things should be good always. For which இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நம்முடைய முன்னோர்கள் காட்டி கொடுத்த வழியை நான் விடக்கூடாது. அதுக்கு இப்போ எல்லாரும் கேள்வி கேட்ட ஆரம்பிச்சா அதுக்கு என்ன காசு, இதுக்கு என்ன காசு, அதுக்கு என்ன பலன், இதுக்கு என்ன பலன் கேட்ட ஆரம்பிச்சான். ஸோ தேர் வில் பி டெஃபினெட்லி காசஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அது நமக்கு உடனே சொல்ல முடியாது. பிகாஸ் பல தலைமுறையிலே நமக்கு அந்த கேள்விகள்ங்கிறது நம்ம விட்டு போச்சு. அதனால் நம்ம எப்போ நம்முடைய பெரியோர்களை கேட்கல. அவர் இப்படி பண்ணுன்னு சொன்னால் அவர் சொன்னது 100% நம்முடைய ஹிதத்துக்கு தான் ஆகும். ஸோ வி ஹாவ் டு டூ இட் என்கிற ஒரு நிர்ணயத்தில் தான் நாம் பண்ணினோம். பட் இப்போ அந்த யோசனை எல்லாம் மாறிடுது. எனக்கு லாஜிக்கலி அது ஃபிட்ன்னு சொன்னால் தான் நான் பண்ணுறேன் அப்படி சொல்கிறான். பட் இவனுக்கு லாஜிக் சொல்கிறதுக்கு இவனோ லாஜிக் எவ்வளவு உண்டு. ஸோ வெதர் யூ கெட் a proper reply, whether you get a proper reasoning or not, you should not give the practice which was a time-tested practice. So keep doing that so that the practice will be alive. If not today, tomorrow you get a person who will be able to just convince you or give the proper logic and right reason behind that practice. So should not give the practices, let the practices live active, and so you can do. அதனால நமக்கு தெரியாமல் போன ஒரு ஆச்சாரத்தை விட்டுடுவோம் என்கிறதை சொல்லாதுங்கோ. நீங்க தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் ஒரு ஆச்சாரம் வந்தது ஒரு ப்ராக்டிஸுக்குள்ளேன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி எவ்வளவோ சிரமம் இருந்திருக்கும். Till you understand that, keep practicing it.
இதை நமக்கு ஜனங்களுக்கு சொல்லணும். And wherever you are able to get the right answers and reasonings, present them to the people and then let them understand. ஸோ நாங்கள் அதுதான் ஜனங்களுக்கு சொல்கிறோம், முடிஞ்சவரெல்லாம் ரீசன் சொல்கிறோம். பட் don't expect that every practice will need to have a reason. Because without reason also you understand so many things and you enjoy them. Without knowing the meaning also you enjoy many more things. இப்போ அம்மா நம்மளோட சின்ன வயசுல சாப்பாடு கொடுத்தா நம்ம இது என்ன கண்டென்ட்டாக நான் கேட்கல, எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ்னு கேட்கல, எவ்வளோ ஐரன்னு கேட்கல, எவ்வளோ கால்சியம்னு கேட்கல, சாப்பிட்டு ஆரம்பித்தோம். அவள் நமக்கு எது தேவையோ அதுதான் கொடுத்தா, இவ்வளோ பெருசாக ஆகினோம். ஸோ வெதர் யூ நோ த ரீசன், யூ டோன்ட் நோ த ரீசன், டோன்ட் ஸ்டாப் த ப்ராக்டிஸ், keep doing, because whatever is given by our elders should always be for our benefit and is always for our benefit, will be always for our benefit. So don't stop any practices which are not stopping your routine, and then keep doing, whether you understand the meaning or not, whether you understand the reason or not, but don't give up and keep doing. A day will definitely come, you get everything answered. இது ஜனங்களுக்கு சொல்லணும், ஜனங்களுக்கு நம்ம கொடுக்கணும், சம்பிரதாயத்துக்கு சேர்ந்த விஷயங்களுக்கு கத்திக்கணும், முடிஞ்ச வரையிலும் அது 10 பேருக்கு தெரிவிக்கணும், சொல்லணும். தட் இஸ் வாட் வி சஜஸ்ட் டு த பீப்புள். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப கிருபா சுவாமி. அடியன் தேவரீருக்கு நிறைய சிரமம் கொடுத்துட்டேன், கண்டிப்பா அதுக்கு எல்லாத்துக்குமே க்ஷமிக்கணும். வேற ஒன்றும் அடியனுக்கு சொல்ல தெரியல, அதுதான் அடியன். இத்துடன் அடியன். ஜெய் ஸ்ரீமன். ஜெய் ஸ்ரீமன்.